பச்சை கொடி காட்டிட்டாரா விஜய்? டிட்டோ விஜயகாந்த் பாணி வருது போல. எடப்பாடி பழனிசாமி சமாளிப்பாரா? அதிமுக உட்கட்சி அரசியலில் மீண்டும் ஒரு புயல் வீச தொடங்கியிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தனது ஆட்சி காலத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு எதிராக கையாண்ட அதே வியூகத்தை இப்போது அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கையாள சண்முகம் தரப்பு திட்டமிட்டு வருகிறதாம். கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட தேமுதிக 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தகுதியை பெற்றது. அதன் தலைவரான விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். இருந்தாலும் தன்னுடைய ஆதரவால் தான் இந்த நிலையை விஜயகாந்த் அடைந்தார் என்றும், அப்படிப்பட்டவரே சட்டமன்றத்தில் தன்னையே எதிர்த்து பேசுவதா என்றும் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா கடும் கோபமடைந்தார். விஜயகாந்திடமிருந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை எப்படியாவது பறிக்க வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்த ஜெயலலிதா அதற்கு பயன்படுத்திய ஆயுதம்தான் தனி அணி வியூகம். அதன்படி தேமுதிகவை சேர்ந்த 11 எம்எல்ஏக்களை விஜயகாந்திடமிருந்து ஜெயலலிதா பிரித்தெடுத்தார். அந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் அடுத்தடுத்து முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து தங்களது தொகுதி சிக்கல்கள் மற்றும் தேவைகள் குறித்து கோரிக்கை மனுக்களை அளிப்பது போல போட்டோக்களை வெளியிட்டனர். சட்டமன்றத்திலும் அவர்கள் விஜயகாந்திற்கு எதிராகவே குரல் கொடுத்து ஒரு தனி அணியாக இயங்க தொடங்கினார்கள். ஒரு கட்டத்தில் எங்களை தைரியம் இருந்தால் கட்சியிலிருந்து நீக்குங்கள் என்று அவர்கள் விஜயகாந்திற்கு பகிரங்க சவாலை விட்டனர். ஆனால் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினால் அவர்கள் தங்களின் பதவிகளை இழக்க நேரிடும். எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பறிப்பதில் சிக்கல் ஏற்படும் என்பதால் அவர்களை விஜயகாந்த் நீக்கவும் முடியவில்லை. கடைசியில் இந்த திட்டமிட்ட நகர்வுகளால் விஜயகாந்த் தனது எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இழக்க நேரிட்டது. தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையை தந்திருந்தது அந்த நகர்வு. இதே அதிரடியைத்தான் இப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஷயத்திலும் செக் வைக்க சண்முகம் தரப்பு முடிவு செய்துள்ளதாம். அதாவது அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒன்றிணைத்து சட்டமன்றத்திலும் வெளியிலும் எடப்பாடிக்கு எதிராக ஒரு தனி அணியாக செயல்பட வைப்பதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். இந்த யோசனையை வெறும் திட்டமாக மட்டும் வைத்திருக்காமல் அதனை செயல்படுத்துவதற்காக விஜயிடம் சண்முகம் தரப்பு கொண்டு சென்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமியை அரசியல் ரீதியாக முடக்குவதற்கு இதுவே சரியான தருணம் என்பதை உணர்ந்த விஜயும் இந்த தனி அணி யோசனைக்கு தனது முழு சம்மதத்தையும் தந்துவிட்டதாக சண்முகம் தரப்பில் தகவல்கள் கசிகின்றன. அதிமுகவின் அதிருப்தி கோஷ்டியினரை திரட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் ரீதியான நெருக்கடிகளை கொடுப்பதன் மூலம் வரும் தேர்தலில் அதிமுகவின் செல்வாக்கை கணிசமாக குறைக்க முடியும் என தாவேக்கவினர் கணக்கு போடுகின்றனர். ஜெயலலிதா அன்று விஜயகாந்திற்கு தந்த அதே போன்றதொரு நெருக்கடியை எடப்பாடிக்கு கொடுக்க சண்முகம் தரப்பும் மும்முரமான காய்களை நகர்த்தி வருகிறதா. இதற்கான முதற்கட்ட ரகசிய ஆலோசனைகள் நிறைவடைந்து விட்ட நிலையில் விரைவில் இதற்கான செயல்பாடுகளும் அரசியல் நகர்வுகளும் வெளிப்படையான பொதுமக்கள் பார்வைக்கு வரும் என்றும் தமிழக அரசியலில் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் சண்முகம் தரப்பு வட்டாரங்கள் அடித்துச் சொல்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம்.